கலவைங்கிற இடத்துல பெரியவா கேம்ப் இருக்கா. ஆஸ்ட்ரியா அப்படிங்கிற நாட்டிலேருந்து ஒரு வெள்ளைக்கார அம்மா வந்திருக்கா இந்தியாவுக்கு. அந்த அம்மாவுக்கு வந்த காரணம், இந்தியாவுக்கு வந்த காரணம், அவளுக்கு இந்தியாவை பற்றியா இந்தியன் கல்ச்சரை பற்றியா எதை பற்றியும் ஒன்றும் தெரியாது, கேள்விப்பட்டது கிடையாது. ஆனால் அடிக்கடி ஒரு கனவு, இந்த சொப்பனத்தில் ட்ரீமில் பச்சை புடவை கட்டிண்டு ஒரே ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு ஒரு திவ்யமாக ஒரு லேடி, ஒரு பெண்மணி வரா. வந்து இந்த அம்மாட்ட சொல்கிறா, நீ தான் என்னை பார்க்க வரல, நானும் உன்னை பார்க்குறேன், நீ தான் என்னை பார்க்க வரல, நானும் உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுறா. இது ஒரு நாளில் 2 நாளில் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக இது மாதிரி ஒரு கனவு வந்தால் அந்த லேடிக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தது. ஒரே கனவு திருப்பி திருப்பி வந்தது அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு பயம் வருது, ஒரு இல்லையா, ஒரு டிஸ்டர்ப்டாக இருக்குது. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கனவுல வர்றது யாருன்னே தெரியல, எந்த நாட்டில் இருக்கா, எந்த ஊர், என்ன பேர், ஒன்றுமே தெரியல. ஆனால் வந்தவ மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணுறா, நீ என்னை பார்க்க வரல, நீ என்னை பார்க்க வரல, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு. யார் என்ன எங்கே இருக்கானே தெரியாத எப்படி பார்க்க போகிறது. அதனால் என்ன பண்ணா, இவளோட கசின் சிஸ்டர் ஒத்தி அவள்கிட்ட இந்த கனவை ஷேர் பண்ணிண்டா. எனக்கு யாரோ ஒரு லேடி வந்து அடிக்கடி இது மாதிரி என்ன டிஸ்டர்ப் பண்ணுறா, எனக்கு இது ரொம்ப டிஸ்டர்ப், மனசில் சிரமமாக இருக்குது, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, எனக்கு என்ன பண்ணோன்னு தெரியல. நல்ல விதத்தில் பார்த்தா அந்த கசின் சிஸ்டர் இந்தியாவில் இங்கே படிக்கிறதுக்காக வந்திருந்தா. டாக்டர் டிஎம்பி மகாதேவனோட மாணவி, ஸ்டூடெண்ட். அப்படிலாம் இருந்ததுனால அவளுக்கு இந்தியாவை பற்றி, இந்தியன் கல்ச்சரை பற்றி எல்லாம் தெரியும். டிஎம்பி மகாதேவனை பற்றி தெரிஞ்சிருந்ததுனாலே எல்லாருக்குமே பக்திங்கிறது தானே வந்துடும். ஸோ நம்ம நாடு, நம்ம நாட்டில் உள்ள அம்பாள் கோவில் எல்லாத்த பற்றியும் அவளுக்கு என்ன விவரம் தெரிஞ்சதுனால அவள் என்ன சொன்னா, உன் கனவில் கிரீன் கலர் சாரீ கட்டின்னு ஜுவல்ஸ் போட்டுன்னு வரான்னு சொல்ற. பொதுவாக எந்த நாட்டு பொம்மாட்டிகள் வந்து புடவை கட்டின்னு நகை போட்டுக்க போகிறா, வேறு யாரும் வெள்ளைக்கார யாரும் போட்டுக்க போகிறது இல்லை. இந்தியன் லேடிஸ் மட்டும்தான் புடவை கட்டின்னு நகையை போட்டுக்க போகிறது. ஸோ அதனால இந்தியாவில் இருக்கிற ஒன்றும் கனவுல வந்து சொல்லணும் அப்படின்னா எல்லா லேடியும் வர முடியாது, இது ஏதோ அம்பாள். அதனால் இந்தியாவில் பல கோவில் இருக்குது, இந்த பல கோவிலில் அம்பாள் சந்நிதி இருக்குது. பல அம்பாள் க்ஷேத்திரம்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான அம்பாள் சந்நிதியெல்லாம் இருக்குது. அதனால் இதில் ஏதோ ஒரு அம்பாள் தான் உனக்கு கனவில் வரா, உனக்கு அருள் செய்யறதுக்கு தான் வரா. நீ என்னை பார்க்கவான்னு கூப்பிடுவானே, அம்பாளுக்கு வேறு வேலை இல்லையா, நீ போய் பார்த்தவளுக்கு என்ன ஆகணும்? அப்போது உனக்கு தரிசனம் கொடுத்து அருள் செய்யறதுக்கு தான் அம்பாள் காத்துன்னு இருக்கான்னு தெரியுது. அதனால் நீ என்ன பண்ணு, ஒரு ட்ரிப்பு இந்தியாவுக்கு போயிட்டு வந்துடும். இந்தியாவுக்கு போய் சில கோவில், முக்கியமான கோவில்லாம் சொன்னால் எங்கெங்கெல்லாம் அம்பாள் ரொம்ப பிரசித்தமோ, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, விசாலாட்சி, அகிலாண்டேஸ்வரி, கன்னியாகுமரி அப்படின்னு அம்பாள்லாம் சொல்லி நீ எல்லா இடத்துக்கும் போய் பார்த்துட்டு வா. நீ பார்க்கறதே எந்த கோவிலில் நீ கனவுல கண்டாப்புல கிரீன் கலர் சாரி ஜுவல்ஸோட தரிசனம் கிடைக்கிறதோ உனக்கு, அந்த அம்பாள் தான் உன் கனவுல வந்திருக்கு அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு அந்த அம்பாளை பிடிச்சிக்கோ. பக்தி பண்ணு, டெஃபினட்டாக உனக்கு இது பெரிய ஒரு அனுகிரகம் அப்படின்னு சொல்லி அவள் அட்வைஸ் பண்ணான். இவளோட அட்வைஸை கேட்டுன்னு அந்த அம்மா பணம் சேர்த்து இங்கேருந்து இந்தியாவுக்கு வரா. வந்து அவள் சொன்ன எல்லா கோவில்லையும் போய் பார்த்தாச்சு, எல்லா ஊர்லேயும் எல்லா அம்பாளையும் பார்த்து எல்லா கோவிலையும் தரிசனம் பண்ணால் என்ன ஆயிடுத்துனர், ஒரு கோவில்யானு இவளுக்கு கனவுல வந்தாப்புல கிரீன் கலர் சாரீ கட்டினு ஜுவல்ஸை போட்டுன்னு அம்பாள் தரிசனம் ஆகலை. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடைசியாக காஞ்சிபுரம் வந்திருக்கா. காஞ்சிபுரம் வந்து காமாட்சியும் பார்த்தாச்சு, அங்கேயும் இந்த தரிசனம் கிடைக்கல. அதனால் அழிச்சுன்னு வந்த கைடுகிட்ட சொன்னான், நான் இந்தியாவுக்கு வந்த பர்பஸே சால்வ் ஆகலை, நான் இங்கே வந்து ஏதோ பார்த்தாக்க எந்த கோவிலில் அம்பாள் சன்னதியில் நமக்கு இது மாதிரி தரிசனம் கழிச்சோ அந்த அம்பாள் தான் பிடிச்சிக்கலாம் அப்படின்னா ஒரே இடத்துல எனக்கு அது மாதிரி அந்த விஷன் எனக்கு கிடைக்கல கனவுல கண்டாப்புல. இப்போ நான் வந்த பர்பஸே
சால்வ் ஆகலை, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நாளைக்கும் நான் திருப்பி ஊருக்கு போய் ஆகணும், வேறு வழியும் கிடையாது, இருக்க முடியாது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, இதை யார் கிளியர் பண்ணுவா, எந்த அம்பாள் என் கனவில் வந்தது, எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு யார் இதை கைட் பண்ணுவா, விளக்குவா, தெளிவுபடுத்துவா அப்படின்னு அந்த கைடுகிட்ட கேட்டா. அந்த கைடு சொன்னார், இது மாதிரி ஃபாரினர்லாம் அழிச்சுன்னு வந்து பழக்கம் இல்லையா. அவர் சொன்னார், இங்கே பக்கத்தில் சங்கராச்சாரியார் இருக்கார், பெரியவா இருக்காங்க, உங்களை மாதிரி வெள்ளக்காரா பல பேர் வந்து அவர்கிட்ட பல சந்தேகங்கள்லாம் கேட்டுக்கிறா, ஒன்று வேணால் பண்ணலாம், இங்கே தான் பக்கத்தில் கலவையில் இருக்கார், நான் ஒன்று வேணால் அங்கே அழிச்சுன்னு போகிறேன், நீ அவர்கிட்ட கேளு, உன்னோட சந்தேகத்தை கேளு, உன் கனவில் வந்த அம்பாள் யாருன்னு கேளு, டெஃபினட்டாக அவர் சொல்லிவிடுவார். சொன்னால் நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்குது, எந்த ஊர் அம்பாள்னு அவர் சொல்கிறாரோ அங்கே போய் பார்த்துட்டு நீ நாளைக்கு ஊருக்கு போகிறதுக்கு சௌரியமாக இருக்கும் அப்படின்னு அந்த ஆளை அட்வைஸ் பண்ணு. அதை கேட்டுன்னு அந்த கைடு அழிச்சுன்னு வந்திருக்கான். அதனால் இந்த கைடு சொல்லி தான் பெரியவான்னு ஒருத்தர் இருக்கார், இங்கே பக்கத்தில் இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் அவளுக்கு. இங்கே கலவைக்கு வந்துட்டா, வந்த பெரியவா உள்ளுக்குள்ளே யாரோடய பேசின்னு இருக்கா. ஆஞ்சநேய சுவாமிகள் இருந்தார், அவரோட பெரியவா பேசின்னு இருக்கா. பேசின்னு இருக்கிறது வெளியில் உட்காந்து நிற்கிற அந்த பரிவாரங்களில் பெரியவா நாராயணன் அப்படின்னு ஒரு பக்தர், அவர் உட்காந்து நிற்கிற அந்த கைடு அந்த லேடியை அழிச்சுன்னு வந்து நாராயணன்ட்ட சொன்ன, இந்த அம்மா ஆஸ்திரியாலேருந்து வந்திருக்காங்க, இந்த அம்மாவுக்கு ஒரு சந்தேகம், அதை பெரியவாள்கிட்ட பேசி கிளியர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா, எங்களுக்கு இங்கே யாரையும் தெரியாது, அதனால் பெரியவாளோட ஒரு சந்திப்புக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா பரவாயில்ல, கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு, உதவி பண்ண முடியுமான்னு அந்த ஆளை கேட்டார். நாராயணன் சொன்னார், இங்கே கேரண்டி கொடுக்க முடியாது பெரியவாள்கிட்ட, அதனால் நான் போய் ட்ரை பண்ணுறேன், நீ மாதிரி வந்திருக்கேள், இது மாதிரி சந்தேகமாக சொல்கிறேன், பெரியவா இஷ்டப்பட்டு சம்மதப்பட்டு சரின்னு சொல்லி வரேன், பார்க்குறேன், கேட்குறேன்னு சொன்னால் உண்டு, இல்லைன்னா இல்லை, அதனால் இங்கே என்ன வேணால் நடக்கலாம், இங்கே நாம் தீர்மானம் பண்ணிட்டு எதுவும் பண்ண முடியாது, அது சித்தம்போக்கு சிவம்போக்கு அப்படின்னு அவர் எப்படி நடந்துக்கிறாரோ அப்படி தான் நாங்கள் ட்ரை வேணால் பண்ணுறேன் அப்படின்னு போனால், சுவாமியோட பெரியவா பேசின்னு இருக்கா இல்லையா, இவர் சொன்னார், இது மாதிரி ஒரு அம்மா வந்திருக்கா, வெள்ளைக்கார அம்மா வந்திருக்கா, அந்த அம்மாவுக்கு ஏதோ சந்தேகமாக பெரியவாளை தனியாக பார்த்து பேசணும்னு கேட்குறா அப்படின்னு. பெரியவா நேசித்த யோஜனை மட்டும், அவள் தனியாக வந்திருக்காளா, வேறு யாரானா புருஷாலோட ஆம்பளைகளோடு வந்திருக்காளா அப்படின்னா, இல்லை ஒரு கைடு அழிச்சுன்னு வந்திருக்கார் அப்படின்னு. பின்னால் ஒரு பெரிய கிணறு, இந்த கலவையில் கிணறு இருக்கும், அந்த கிணத்தங்கரையிட்ட என்ன பண்ணு, நீங்கள் 2 ஆம்பளைகளுமா அந்த லேடியை அழிச்சுன்னு வா, இந்த கிணத்துக்கிட்ட வந்து நில்லு, நான் ஒரு 10 நிமிஷத்தில் தரேன், வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா. இவர் வந்து சொன்னார், உனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம், பெரியவா பார்க்குறேன் கேட்குறேன்னு சொல்லிட்டா அப்படின்னு பின்பக்கம் அந்த பழக்கடையில் கிணத்தங்கரையில் வந்து நின்றுட்டுருக்கா. ஒரு 5 நிமிஷத்தில் பெரியவா வந்தவா அந்த கதவை திறந்து அப்படி 2 கையும் இந்த நிலப்படியில் வச்சுட்டு பெரியவா நின்றுட்டுருக்கா. தரிசனம் எய்த்தாப்பில் கிணறு, அந்த கிணத்துக்கு அந்த பக்கம் இவா 3 பேர் நின்றுட்டுருக்கா. அந்த வந்த வெள்ளைக்கார அம்மா 2 பேரும், நாராயணனும் இந்த கைடும். இப்படி நின்னா பெரியவா அப்படி நின்றுட்டுருக்கா. இந்த அம்மா என்ன பண்ணா, உடனேயே என்ன விஷயம் கேட்கணுமோ கேட்டு தானே சொல்ல முடியும், வாயை திறக்கல, பேசாத நின்றுண்டா. இதை பார்த்தோன்னே நாராயணன் சொன்னார், அந்த அம்மாட்ட சொல்கிறார், சீக்கிரம், ஏன்னா பெரியவா 5 நிமிஷம் நிற்பாளா, அரை மணி நிற்பாளா, 1 செகண்ட் நிற்பாளா தெரியாது, வந்து நிற்கிறா, என்ன உனக்கு வேணுமோ இம்மிடியேட்டாக பேசிடும், சந்தேகத்தை கேட்டுக்கோ அப்படின்னு. இவர் இப்படி தூண்டுற, அப்பவும் அந்த அம்மா ஒன்றும் பேசவே இல்லை, அப்படியே பெரியவாளை பார்த்துட்டே அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறா. அந்த கைடும் சொல்கிறார், நேரம் ஆறுது, அவர் உள்ளே போயிட்டார்னா அப்புறம் திருப்பி சான்ஸ் கிடைக்காது, கேட்டுக்கோ அப்படின்னா, இப்படி இவா 2 பேரும் சான்ஸு மிஸ் பண்ணாத கேட்டுக்கோன்னு சொல்கிறா. ஆனால் அந்த அம்மா வாயே திறக்கலை, அப்படியே பிரம்ம பிடிச்சாப்புல நின்றுட்டே இருக்கா, பெரியவாளை பார்த்தபடியே. இப்படி ஃபியூ செகண்ட்ஸ் ஆச்சு. இவாளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவள் என்ன பண்ணான்னா, கண்ணுலேருந்து தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிருத்து, தண்ணியாக கொட்டுறது, அழுக வருது, அழறா. அதுக்கும் அடுத்த நிமிஷம் என்ன எடுத்துனர், திடீர்னு மூர்ச்சையாக விழுந்துட்டா, மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா இந்த லேடி. அவள் கீழே விழுந்தாலோ இல்லையோ, பெரியவா வரத்தையே கையில் ஒரு ஆப்பிளை தூக்கின்னு வந்திருக்கா.
அந்த ஆப்பிளை தூக்கி அவள் மேலே போட்டா, உள்ளே போயிட்டா, கதவை சாத்திண்டு. இப்போ இவ விழுந்துட்டான்னொடனே இவா 2 பேருக்கும் பயமாக போயிடுது. இப்போ இவ பெரியவாளை பார்த்து பேசலையே, சந்தேகம் கேட்கலையேங்கிறது கவலையை போக, இப்போ திடீர்னு ஒரு ஆள் இந்த அம்மா விழுந்துட்டா அப்படின்னா என்ன பண்ணுறது தெரியல. இவா உடனே தண்ணி எதிர்ச்சி எல்லாம் பண்ணி ஆசுவாசப்படுத்தி அவளுக்கு பிரக்ஞை வந்தப்புறம் வெளியில் அழிச்சுன்னு வந்தால் பயந்து போயிட்டா. இவளை நல்லபடியாக ஊருக்கு போனால் போகிறோங்கிறது ஆகிடுது. இவளுக்கு சந்தேகமாது இந்தேமாது. உடனே நாராயணன் கிட்டார், நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டார். உனக்காக பெரியவா பின்னால் வந்து ஏகாந்தமாக தரிசனம் கொடுத்தா. அப்போ நீ உன்னோட சந்தேகத்தை கேட்காத, நீ வந்து பேசாதையும் இருந்த, அதுக்கு மேலே மூர்ச்சையாக விழுந்துட்டார். நல்ல சந்தர்ப்பத்தை நிழுவ விட்டுட்ட, உனக்கு அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் அப்படின்னு இவர் சொன்னார். அதுக்கு அந்த அம்மா சொன்ன பதில் நாராயணனுக்கு மயக்கம் வராப்பில் ஆயிடுச்சு. அவர் சொன்னா, இல்லை வாஸ்தவந்தான், சந்தேகம் கேட்கணும்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் அவர் வந்து நின்னோன்னு பார்த்தா அந்த வைப்ரேஷன் என்னால் தாங்க முடியல. அந்த மின்சாரத்தை தாக்கு பிடிக்க முடியல. இன்னொன்று, எனக்கு ஒரு பச்சை புடவை கட்டின்ட்டு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுன்னு யாரோ ஒரு லேடி வந்தா அந்த லேடி எந்த அம்பாள் அப்படின்னு கேட்கணுங்கிறது தானே சந்தேகம். ஆனால் வேடிக்கை என்னென்ன, அப்படி பெரியவா அப்படி கதவை திறந்துன்னு அப்படி நின்னாலோ இல்லையோ, இவ கண்ணுக்கு என்ன தெரிஞ்சினார், அதே லேடி பச்சை புடவை கட்டின்ட்டு ஜுவல்ஸ் போட்டுண்டு. இவ ஏன் பேச்சு எழும்பலை அப்படின்னார். பல நாள் கனவில் வந்த ஒரு ஆள் இப்போ ஃப்ரெஷ் அண்ட் பிளட்டில் எய்த்தாப்பில் வந்து நின்னா அவளால் அந்த ஷாக்கை தாங்க முடியல. அதனால வாயடைச்சு போச்சு, பேச முடியல. இவளுக்கு சந்தேகம் தான் இப்போ தீர்ந்து போயிடுத்து. இனிமேல் கனவில் வந்தது எந்த அம்பாள்னு கேட்கணுன்னா இது எய்த்தாப்புலேயே அதே புடவை ரவிக்கையோடு வந்து நிற்கிறது இங்கே. ஸோ அதனால் யார் கனவில் வந்தாங்கிறது இப்போது டவுட்டு கிளியர் ஆகிடுது, கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. இது சொன்னான். அதனால் அந்த கனவில் வந்த லேடி தான் எனக்கு தெரிஞ்சுது. அதனால் எனக்கு இப்போ யார் எனக்கு வந்தான்னு தெரிஞ்சு கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு என்னமுன்னா, இவரோட ஃபோட்டோ ஒன்று கொடு அப்படின்னு பெரியவா படத்தை ஒன்று வாங்கிண்டா. நேர வந்த பர்பஸ் சால்வ் ஆகிடுது அப்படின்னா, இன்னமே எனக்கு இவர் தான் அப்படின்னா குட் பை, அவள் போயாச்சு. இதை போனால் இந்த நாராயணனுக்கு இது நம்பிக்கையாக இல்லை. இது என்ன அது வேடிக்கையாக இருக்குது. யாரோ பெரியவான்னே தெரியாதவோ, முன்ன பின்ன தெரியாதவோ வந்து பெரியவாளை அம்பாள் தரிசனம் பண்ணிட்டு போகிறான்னா, நாமளும் தான் குழந்தையிலேருந்து பார்த்துட்டுருக்கோம், எங்கள் அப்பா நாள்லேருந்து பார்த்துட்டுருக்கோம், தாத்தா நாள்லேருந்து பார்த்துட்டுருக்கோம், எல்லாம் தான் பண்ணுறோம். ஆனால் நமக்கு என்னமோ மொட்டத்தலையும் காஷாயத்தண்டும் ஒரு சாமியாராக தான் தெரிகிறார். இவர் யாருன்னே தெரியாதவாளுக்கு அம்பாளாக தெரிகிறான்னா இது என்ன நிஜமாவே தெரிஞ்சாரா, இல்லை அவளுக்கு கனவுங்கிறதுனால இப்போ பிரமையில் பெரியவாளை இப்படி கற்பனை பண்ணி பார்த்துட்டாளா, அதுவும் தெரியல. ஆனால் அவள் சொல்கிறது பொய் சொல்லலைங்கிறது மட்டும் தெரியுது. காரணம், அப்படி ஒரு மூர்ச்சையெல்லாம் விழுவாளா, பொய்யா விழ முடியுமா, மயக்கமாக விழ முடியுமா? அவளோட அந்த யதார்த்தத்திலேருந்து தெரியுது அவள் உண்மையைத்தான் சொல்கிறா அப்படின்னு. அவள் சொல்லிட்டு போயிட்டா. இப்போ டவுட்டு கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா யார்கிட்ட பண்ணிக்க முடியும்? பெரியவாள்கிட்ட தான் பண்ணிக்க முடியும். ஒரு விஷயம் நடந்திருக்கு, பார்த்தவர் ஒருத்தர் இருக்க, காட்டினவர் ஒருத்தர் இருக்கா அப்படின்னா, பார்த்தவோ இவர் தான் சொல்லிட்டு போயிட்டா, அவள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டா. இப்போ இன்னொருத்தர் கன்ஃபார்ம் பண்ணால் காட்டினவர்னா கன்ஃபார்ம் பண்ணணும். ஆமாம், நான் அப்படி தான் தரிசனம் கொடுத்தேன்னு அவர்னா சொல்லணும். அதனால என்ன பண்ணார், இதை பெரியவாள்கிட்டையே கிளியர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக உள்ளே போனார். உள்ளே போனால் அதே ஆஞ்சநேய சுவாமியோட பெரியவா பேசின்னு இருக்கா. அவரோட பேசின்னு இருக்கிறதே தான் வெளியில் வந்து தரிசனம் கொடுத்துட்டு திருப்பி உள்ளே போயிட்டா. அங்கே அவரோட கண்டினியூ பண்ணின்னு இருக்கா. இவர் போய் போனோன்னே உள்ளே போனோன்னே, யார் அப்படின்னா நாராயணன் அப்படின்னா. அவள் இருக்காளா போயிட்டாளான்னு. இருக்கா ஊருக்கு போயாச்சு அப்படின்னா. உடனே என்னை பற்றி ஏதானு சொன்னாளான்னு. இது ஏன் கேட்கணும் பெரியவான்னு? இதுதான் பெரியவாளோட இங்கிதம். காரணம், இவர் எப்படி பெரியவாள்கிட்ட கேட்கறதுன்னு யோஜனை பண்ணிட்டு இருக்கார். பெரியவாள்கிட்ட போய் கேட்க முடியுமா? நீங்கள் என்ன அம்பாளா தரிசனம் கொடுத்தேடா, கேட்கவா முடியும்? ஸோ இவர் யோஜனை பண்ணுறாருங்கிறதுக்காக பெரியவாளே எடுத்து கொடுக்குறா, என்னை பற்றி அவள் ஏதானு சொன்னாளான்னு.
உடனே இவர் சொன்னார், ஆமாம் அவள் என்னமோ சொல்லிட்டு போகிறான்னு. என்ன சொன்னா அப்படின்னா, இல்லை ஏதோ பெரியவாளை பார்த்தா அவளுக்கு அம்பாளாக தெரிஞ்சுதான், பச்சை புடவை நகையெல்லாம் போட்டு அம்பாளாக தெரிஞ்சுதாம் அப்படின்னா. அப்படியான்னு. பெரியவா அப்படிதான் தரிசனம் கொடுத்தாளா? ஏன்னா கூட 2 பேர் நின்றுக்க, அவளுக்கு தெரியலையே, சாமியார் என்ன தெரிஞ்சிருக்கார். இது சொன்னோன்னு பெரியவா இவருக்கு பதில் சொல்லலை. ஓ ஆமாம் நான் அப்படி தான் கொடுத்தேன், அவள் பார்த்தது கரெக்டு தான் அப்படின்னு இவர்கிட்ட பதில் சொல்ல. கேள்வி கேட்டது இவர். உடனே எய்த்தாப்பில் இருக்கிற சுவாமிகள்கிட்ட, ஆஞ்சநேய சுவாமிகள்கிட்ட பெரியவா கேட்குறா, சுவாமிகளுக்கு மூகபஞ்சசதி அப்படின்னர். ஆமாம் மூகபஞ்சசதி இருக்குது. அதாவது காமாட்சி மேலே மூகருங்கிற கவி 500 ஸ்லோகம் பண்ணியிருக்கார். சதம்னா 100, பஞ்சசதம்னா 500, 500 ஸ்லோகம். அவரோட இயற்பெயர் என்னவோ தெரியாது. மூககவி, மூககவின்னே பேர். மூகன்னா ஊமைன்னு அர்த்தம். ஒரு ஊமை, பிறவி ஊமையாக இருந்தவர் காமாட்சியோட அருள்னால பேச மட்டும் ஆரம்பிக்கல, எடுத்தோடனே கவிஞராக போயிட்டார். எடுத்தோடனே முதல்ல காமாட்சி மேலே 500 ஸ்லோகம். அதனால் மூக பஞ்சசதி அப்படின்னு பேர். ரொம்ப உயர்ந்த கிரந்தம். காமாட்சி வேலை இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பெரியவா அதைத்தான் கேட்குறா சுவாமிகள்கிட்ட, மூக பஞ்சசதி ஆமாம் அப்படின்னு. அதில் மூகாச்சாரியர் காமாட்சியை எப்படி தரிசனம் பண்ணினதா சொல்கிறார் அப்படின்னா. அதாவது அவருக்கும் காமாட்சி தரிசனம் ஆகியிருக்கு இல்லையா, ஆயனத்தினால தானே, அம்பாளோட அனுகிரகத்தினால இவர் கவியாக மாறியிருக்கார். தான் அந்த காமாட்சியை எப்படி தரிசனம் பண்ணினேன்னு அவர் கவிதையில் சொல்கிறாரா அப்படின்னு அந்த சுவாமிகள்கிட்ட கேட்குறா. உடனே சுவாமிகள் ஸ்லோகத்தை எடுக்கிறார். வேடிக்கை என்ன அப்படின்னா, இங்கே ஒரு ஆச்சரியம். மூக பஞ்சசதி அப்படிங்கிறது 500 ஸ்லோகம். அதில் அந்த மூகர் அம்பாளை காமாட்சியை எப்படி பார்த்தார்னு சொல்கிறார் அப்படின்னு கேள்வி கேட்டால், நாமளாக இருந்தால் என்ன பதில் கேள்வி கேட்போன்னு, எந்த ஸ்லோகம்னு கேட்போம். ஏன்னா 500 ஸ்லோகத்தில் எதைன்னு மீன் பண்ணுறது, பெரியவா எதை மீன் பண்ணுறான்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அது சதகம் 100 இருக்குது. அட்லீஸ்ட் எந்த சதகத்தில் வருதுன்னாலும் கேட்கலாம், எத்தனாவது ஸ்லோகம்னு கேட்கலைன்னாலும் எந்த சதகம்னாலும் கேட்கலாம். ஆனால் ஆஞ்சநேய சுவாமிகள் யோஜனையே பண்ணல. பெரியவா கேட்டா, மூக பஞ்சசதியில் காமாட்சியை ஆச்சாரியார் அவர் எப்படி தரிசனம் பண்ணதா சொல்கிறார் அப்படின்னா, அடுத்தது இவர் உடனே ஸ்லோகத்தை சொல்லிட்டார். அப்படின்னா இதுதான் ஒரு விஷயம். இதுலேயும் ஒரு ரகசியம் என்ன அப்படின்னார், ஒரு குரு மட்டும் தன் சிஷ்யன்ட்டேந்து இந்த பதில் வரணும்னு எதிர்பார்த்துன்னு ஒன்று சொன்னார்னா, அந்த சிஷ்யனுக்கு நேராக அவன் மீன் பண்ணுறது தான் ஸ்புரிக்கும். அப்படி ஸ்புரிக்கணும். அது இல்லாத உடனே புஸ்தகத்தை பெறட்டேன்னு பெறட்டக்கூடாது. சொல்லுன்னா அவன் என்ன மனசுக்குள்ளே ஓடுறதோ அதை உடனே நமக்கு புரியணும். அதுதான் அந்த குரு சிஷ்ய. அப்படி குருவும் அப்படி தபஸ்வியாக இருக்கணும், சிஷ்யாலும் அவ்வளோ பக்தனாக இருக்கணும். அப்போ தான் அது புரியும், அந்த லிங்க் கிடைக்கும். இவர் உடனே சொன்னார், அது என்ன ஸ்லோகம்னு, குண்டலி குமாரி குடிலே சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டே குணினி குஹாரிணி குஹ்யே குருமூர்த்தே த்வாம் நமாமி காமாட்சி. ரொம்ப கிளியராக அந்த காமாட்சி எப்படி இருக்காங்கிறது இந்த ஒரு சிம்பிள் ஸ்லோகத்தில் மூகாச்சாரியர் டிஸ்கிரைப் பண்ணிட்டார். அம்பாள் அம்பாள்னா நாமெல்லாம் என்ன சொல்கிறோம், யோக சாஸ்திரத்தில் அது அப்படியே குண்டலினி சக்தியாக அப்படியே மூலாதாரத்தில் சுருண்டு படுத்துன்னு அப்படின்னு குண்டலி அப்படின்னு தானே சொல்கிறோம். குண்டலினியாக இருக்குது, குண்டலினியாக இருக்குன்னு இருக்கட்டும். யோக சாஸ்திரம் அப்படி சொல்கிறது. உபாசனா மார்க்கம் என்ன சொல்கிறதுன்னர், குமாரி. குமாரின்னாலே பாலை, பாலாவாக இருக்கார், பாலாவாக இருக்கார், குழந்தையாக இருக்கா அம்பாள் அப்படின்னு உபாசனையில் சொல்கிறா. இப்போ யோக சாஸ்திரத்தில் இது குண்டலினி சக்தியாக ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்குதுன்னு சொல்கிறது. அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. அதுவே ஒரு குழந்தை வடிவத்தில் வந்ததுன்னா நம்ம பார்க்குறாப்பில் இருக்குது, பழகிறாப்பில் இருக்குது. குமாரி குட்டிலே அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வளர்ந்தவள் அப்படியும் இருக்கா. அதுக்கப்புறம் என்னென்னு சண்டி அப்படின்னு சண்டிகாதேவி, சண்டிகாதேவி அப்படின்லாம் உபாசனையில் அதுக்கு அவளுக்கு பலவிதமான நாம உருவங்கள். அதில் ஒன்றும்
பாலையாகவும் இருக்கா, குட்டிலையாகவும் இருக்கா, அடுத்தது பெரிய சண்டியாகவும் இருக்கா. சராச்சர சவித்ரி சாமுண்டே, சாமுண்டியா இருக்கா. இந்த அண்ட சராச்சரம் முழுக்களும் வியாபிச்சிருக்கா. எல்லாம் சக்திமயம் தானே, எல்லாத்துலேயும் எனர்ஜி மயமாக இருக்கா. சவித்திரியா இருக்கா. சவித்திரன்னா சூரியன், சூரிய மண்டலத்தில் சூரிய சக்தியாக இருக்கா. இப்படிலாம் இருக்கான்னு ஒவ்வொன்றும் சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. குண்டலி, குமாரி, குடிலே, சண்டி, சராச்சர சவித்ரி, சாமுண்டே, குணினி, குஹாரிணி, ரொம்ப ரகசியமாக இருக்கா. பராபர ரகசிய யோகினி அப்படின்னு ஸ்ரீவித்யாவில் அவளை சொல்கிறது. ரொம்ப தெரியாத ரகசியமாக இருக்கா. ரகசியமாக இருக்காங்கிறதுக்கு என்ன, இதோ இந்த கரண்ட்டில் பார்த்தா லைட்டு எரியுறது, இது வெறும் பல்பு தானே, இது எதனால் எரியுறதுன்னர். இந்த பிரகாசத்தை கொடுக்கறது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு சக்தி, அதைத்தான் நம்ம எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்குள்ளே அது வரத்தினால தான் இது வெளிச்சமாக கொடுக்கறது. அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா இது வெறும் பல்பாக தான் இருக்குது. அப்போது இதுக்கு வெளிச்சம் எங்கேருந்து வருது, உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கரண்ட்டுலேருந்து வருது. இந்த கரண்ட் மூலியமாக வருது. அந்த கரண்ட்டை பார்க்க முடியறதோ, முடியல. அந்த கரண்ட்டோட பயன்பாட்டை நாம் புரிஞ்சுக்க முடியுது. ஃபேனில் உள்ளுக்குள்ளே போகிறதே காற்றா வருது, ஏசிக்குள்ளே போகிறதே சில்லுன்னு வருது, அதே ஹீட்டருக்குள்ளே போகிறதே உஷ்ணமாக இருக்குது. ஒரே கரண்ட்டு தான் எந்தெந்த சாமான்குள்ளெல்லாம் இருக்கோ அப்படிலாம் அதோட பயன்பாடும் நமக்கு கிடைக்கிறது. அதை போல தான் ஆதிபராசக்திங்கிற அந்த பராசக்தியான அவள் என்ன பண்ணுறான்னு, இந்த அண்டச்சராச்சரத்தில் எல்லாத்துலேயும் உள்ளுக்குள்ளே வியாபிச்சிருக்கா. நம்ம கண்ணுக்கு தெரியும்னா அவசியம் இல்லை, தெரியாது, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி உனக்கு லைட்டு தான் எரியணும், வெளிச்சம் தான் வேணுமே வழியே, அது உள்ளுக்குள்ளே இருக்கிற கரண்ட்டு எப்படி இருந்தால் உனக்கு என்ன, தேவையில்லை. அதைப்போல் இந்த உலகத்தில் என்னையா ஒரு விதையை போடுறோம், ஒரு நெல்லை போட்டாக்கா 100 நெல்லாக முளைக்கிறதுன்னா, ஒரு நெல்லுக்கு எங்கேருந்து அந்த சக்தி வந்தது, அதால் எப்படி முடியும், தெரியாது. அதுதான் சக்தி அப்படிங்கிறது. பூமாதா அப்படிங்கிற உடனே இப்படி எல்லாம் சக்தி மயமாக இருக்குது. அதுக்கு கண்ணுக்கு தெரியலையே வழியே சூக்ஷ்மமாக. அதனால்தான் ரகசிய யோகினி, பராபர ரகசிய யோகினி, அதிரகசிய யோகினி அப்படின்னு எல்லாம். ரகசியம்னாலே உள்ளுக்குள்ளே புதஞ்சு இருக்கிறது தான். எல்லாருக்கும் தெரிஞ்சு கொடுத்துனா அதுக்கு பேர் அதுக்கு பேர் ரகசியம் இல்லை. எல்லாம் ஓப்பனாக தெரிஞ்சு கொடுத்துனா அதுக்கு பேர் ரகசியமா இல்லை. என்னமோ இருக்குன்னு தெரியறது, ஆனால் என்னன்னு கிளியராக தெரியல. அப்படி இருந்தால் தான் ரகசியம். அதை போல் இந்த இயக்கத்தை பார்த்தா என்னமோ ஒன்று இயக்கிறதுன்னு தெரியறது, ஆனால் இந்த இயக்கக்கூடிய உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சக்தி என்னன்னு நம்ம கண்ணுக்கு புலன்களால் கிரகிச்சிக்க முடியல. அதுதான் கடவுள், அதுதான் ஈஸ்வரன். அதாவது நாஸ்திகர்கள்லாம் கேட்குறாளோ இல்லையோ, எங்கே இருக்கார் கண்ணை எதிர்க்க வரணும் அப்படின்னா, உன் கண்ணை எதிர்க்க வந்துடுத்துன்னா அதுக்கப்புறம் அதுக்கு அவசியம் இல்லை. உணரலாம், அவ்வளோதான். இருக்குங்கிறத உணரலாமே வழியே இருக்குங்கிறத இந்திரியங்களால் தெரிஞ்சுக்கணுங்கிற நெசசிட்டி இல்லை, அவசியம் இல்லை. அதுதான் சண்டி, சராச்சர சவித்ரி, சாமுண்டே, குணினி, குஹாரிணி அப்படின்னா அந்த குகை அப்படின்னா உள்ளுக்குள்ள குகன் அவனுக்கு ஏன் பேருன்னர், அது உள்ளுக்குள்ள ரகசியமாக இருக்கான். குகையில் இருந்தால் யாருக்கான்னு தெரியுமா, வெளியில் தெரியாது, ஒளிஞ்சின்னு இருக்கு. அதுதான் குஹாரிணி. அப்படி ரகசியமாகவும் இருக்கார். இப்படி குஹாரிணி குஹ்யே குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சி. இப்படி யோக சக்தியில் இருக்கிற குண்டலினின்னு சக்தியிலேருந்து ஆரம்பித்து இந்த அண்டச்சராச்சரத்தில் உள்ள பல விஷயங்களாகவும் இருந்து, கண்ணுக்கு தெரியறாப்புலையும் இருந்து தெரியாதையும் ரகசியமாக இருக்கிற சக்தியான ஏ காமாட்சியை நீ எனக்கு எப்படி தருமா இருக்குன்ன, குருமூர்த்தே, ஏ குரு வடிவத்தில் இருக்கிற ஏ காமாட்சியே துவாம் நமாமி, நான் உன்னை நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு மூகாச்சாரியால் சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தை ஆஞ்சநேய சுவாமிகள் சொன்னார். உடனே பெரியவா சொல்கிறா, இதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ இதுலேருந்து தெரியறது, அவர் தரிசனம் பண்ணினது காமாட்சியை குருவாக தான் தரிசனம் பண்ணியிருக்கேன். அவர் பார்த்ததுனால தானே இப்படி வாக்கு மூலமாக சொல்லியிருக்காரு.
குருமூர்த்தியே துவாம் நமாமி காமாட்சி, குரு வடிவத்தில் இருக்கிற காமாட்சியை உனக்கு வணக்கம்னு சொல்லியிருக்காருன்னா அப்போ குரு வடிவத்தில் தான் காமாட்சியை பார்த்துருக்காருன்னு தெரியுது. உடனே பெரியவா சொல்றா, இதே தான் அவளும் சொல்லிட்டு போகிறாளோ அப்படின்னு. இதே தானே அவளும் சொல்லிட்டு போகிறா. இதுதான் பதில். பெரியவாளோட கன்ஃபர்மேஷன் இதுதான். இப்போ இதுலேருந்து தெரியறது, அந்த அம்மாக்கும் குரு வடிவத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சால் கூட அங்கே எப்படி தெரிஞ்சிருக்கான்னு, சக்தி வடிவமா அம்பாளா அவளோட கனவுல எப்படி வந்ததோ ஆட்கொண்டதோ அப்படி தெரிஞ்சிருக்கான்னு தெரியுது. இதில் இன்னொரு விஷயம், எப்போவோ ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால் இருந்தவர் மூகர். அவர் காமாட்சியை குரு வடிவத்தில் தான் பார்த்தேன்னு மோக பஞ்சசதியில் சொல்கிறாருன்னா, இப்போ நேத்திக்கு வந்த வெள்ளக்கார அம்மா பெரியவாளை பார்த்துட்டு பெரியவாளும் அம்பாளும் ஒன்றுன்ட்டு போகிறார் அப்படின்னா இதுலேருந்து தெரியறது, எந்த காலத்தில் சொன்னாலும் சரி உண்மையை எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்கிறார். லாங்குவேஜ் வேணால் வேறையாக இருக்கலாம். அவர் சம்ஸ்கிருதத்தில் சொல்லியிருக்கலாம், இவ இங்கிலீஷில் சொல்லியிருக்கலாம், நாம் தமிழில் சொல்லலாம். ஆனால் உண்மை உண்மை. அந்த குரு வேற இல்லை, அம்பாள் வேற இல்லை அப்படின்னு. இதான் கன்ஃபர்மேஷன். அப்படி சாட்சாத் அம்பாள் வேற இல்லை, அந்த அம்பாளோட வடிவமே நாம் பார்க்குறாப்புல உணர்றாப்புல இருக்கிற வடிவம்தான் இந்த குரு வடிவம் அப்படின்னு நமக்கு தெரியறது. இப்படி நாம் நினச்சிண்டு பெரியவாளை பார்த்தோம் அப்படின்னா அந்த வெள்ளக்காரிக்கு கிடைச்ச தரிசனம் நமக்கும் கிடைக்கலாம், சொல்ல முடியாது. இது நம்மளோட பக்தியை பொறுத்தது தானே வெளிய விஷயம். உடனே ஒருத்தருக்கு பண்ணாப்புலே எல்லாருக்கும் பண்ணுமா, எல்லாருக்கும் கிடைக்குமா தெரியாது. ஒரே வியாதி தான், ஒருத்தருக்கு ஒவ்வொரு டோசேஜை கொடுக்குற டாக்டர். காரணம் என்னென்ன, அந்த வியாதி டயபெட்டிஸ் அப்படிங்கிற ஒரே வியாதி தான், காமன் வியாதி தான். ஆனால் இவருக்கு இத்தனை யூனிட் இன்சுலின், அவருக்கு இத்தனை யூனிட் மாத்திரை, இத்தனை டோசேஜ். காரணம் என்னென்ன, வியாதி ஒன்றா இருக்கலாம், ஐயா மாத்திரையும் ஒன்றா இருக்கலாம், மருந்தும் ஒன்றா இருக்கலாம். அது அவளோட உடம்பு வாகுக்கு ஏற்றாப்புல, வியாதியோட வலிமைக்கு ஏற்றாப்புல டோசேஜும் மாறுறாப்புல, நம்மளோட பக்திக்கு ஏற்றாப்புல தான் இந்த அருளும் இருக்கு. அவருக்கு பண்ணாரே எனக்கே பண்ணப்படாது அப்படின்னா அவர் பக்தி பண்ணாப்புல நம்ம பண்ண முடியுமா? பட்டினத்தார் சொல்கிறாரு, யாரை போல வேணாலும் பக்தி பண்ணிடலாம்ப்பா, இந்த 3 பேர் பண்ணினாப்புல என்னால் பக்தி பண்ண வரவிடுதுன்னு சொல்கிறவர் யாருன்னு பட்டினத்தடிகள். நம்மளை மாதிரி சாதாரண ஆள் சொன்னாலும் பரவாயில்ல. காதருந்த ஊசியும் வாராதுகான் கடை வழிக்கு அப்படின்னு முருகன் எழுதி தான் வச்ச, நேர கூட உபதேசம் இல்லை, ஒரு ஓலையில் எழுதி வச்ச. அதை பார்த்த மாத்திரத்தில் கோடிக்கணக்கான சொத்தையும் அப்படியே ஆன் த ஸ்பாட்டு விட்டார். யாரானு விடுவாளா? எப்போ அந்த காலத்தில் கோடீஸ்வரன்னா எப்போ எப்படின்னு கற்பனை பண்ணிக்கலாம். நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது அவளோட ஐஸ்வர்யத்தை, அவளோட வெல்த்தை. அப்படி இருக்கிறவர் யாரோ ஒரு வாண்டு பைய எழுதி வச்சதை பார்த்துட்டு ஓலையை பார்த்துட்டு விட்டார் அப்படின்னா சிஷ்யன்னா அப்படி இருக்கணும். குரு நேர நேர தெய்வத்தின் குரலில் அத்தனை சொன்னாலும் கேட்க முடியல நம்மளால். நம்மளோட பக்தி எப்படி தான் இருக்குது. ஆனால் பட்டினத்தடிகளோட பக்தி எப்படி இருந்ததுன்னு இதை எழுதி அவர் கையால் எழுதினதை பார்த்த மாத்திரத்திலே ஞானம். அப்பேற்பட்ட பக்தர். பக்தின்னா நம்பிக்கைன்னா அப்படி இருக்கணும். ஃபெய்த்துனா இங்கிலீஷில், அதனால தான் மதத்துக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, ஃபெய்த் அப்படின்னு ரொம்ப அழகான பேர் வச்சுருக்காங்க. இங்கே நம்பிக்கை தான் முக்கியம். நம்பினா எஸ், நம்பலைன்னா இல்லை, அவ்வளவுதான். இது இருக்கா இல்லையாங்கிறது அவள் நம்பிக்கையை பொறுத்ததே வழிய வேற எதையும் பொறுத்ததில்லை. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இல்லாத இருக்கும். உடனே உங்ககிட்ட நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை எய்த்தாப்பில் நான் இருக்கேன் பாருன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் அதுக்கு இல்லை, கடவுளுக்கு இல்லை. நம்பலையா, நம்பலைன்னா போகணும், அவ்வளவுதான். அப்பேற்பட்ட பட்டினத்தடிகள் சொல்றார், பக்தி பண்ணலாம்ப்பா, யார் போல வேணா பக்தி பண்ணிடலாம். இவா 3 பேரும் போல பக்தி என்னால் பண்ணவே வராது. என்னென்ன, வாழால் மகவறிந்து ஊட்டவல்லையே நல்லேன். சிறு தொண்டர் நாயனாருங்கிறவர், அவரை மாதிரி என்னால் பக்தி பண்ண வராதுப்பா. என்னைய பெத்த பிள்ளைய கத்தியால் நறுக்கி இவர் பிரமாதமாக பிரியாணி பண்ணி போட்டிருக்கார் அப்படின்னா யாரானும் பண்ணுவாளா?
நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், வந்து கேட்குறவன்ட்ட முதல்ல அவரை தலையை செய்விருப்போம். எத்தனை பேர் அது மாதிரி சாமியார் வேஷம் போட்டுன்னு கிளம்பியிருக்கீள்? நான்வெஜ் சாப்பிட்றதுலேயும் நல்ல நரமாம்சம் வேறு. எத்தனை பேர் இப்படி கிளம்பியிருக்கீள்னு முதல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், உதப்போம். ஆனால் இவர் அப்படி பண்ணலையா. எனக்கு பாக்கியம் கிடச்சிதுன்னு வீட்டுக்குள்ளே போகிறார், பண்ணி கொடுக்குறார். இப்படி எந்த கொஞ்சமானும் ஒரு பெத்த பாசம் இருக்காது. வந்த ஈஸ்வரனும் பாருங்க, அவரோட பொல்லாத்தனத்தையும் பாருங்க. இவர் புள்ளக்கறி வேணும்னு கேட்டவர் ஏகப்பட்ட கண்டிஷன் வேற. அப்பா அம்மாவுக்கு ஒரே பிள்ளையா இருக்கணும். ஏன்னா 2-3 குழந்தை இருந்தாலும் ஒன்று போனாலும் ஒன்று இருக்குன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். அது இருக்கக்கூடாது. அதனால் ஒரே பிள்ளையா இருக்கணும், அதுவும் தலைப்புள்ளையா இருக்கணும். போருமா? இதுக்கு மேலே அந்த அப்பா அம்மாவே நறுக்கணும். வெளியில் கடையிலேருந்து வாங்கிட்டு வரக்கூடாது, அப்பா அம்மாவே நறுக்கணும். இதுக்கு மேலே அடுத்த கண்டிஷன், அப்படி நறுக்கிறதே சொட்டு தண்ணி கண்ணுலேருந்து வரக்கூடாது. என்ன பொல்லாத்தனம்! உனக்கு என்ன வேணுமோ இப்போ சமைச்சு போடுன்னா சாப்பிட்டு போக வேண்டியதானே, இவ்வளோ கண்டிஷன் ஏன் போடணும் அப்படின்னர். அதுதான் ஈஸ்வரன். பயகிருத் கொடுக்கறது, டெஸ்ட் பண்ணுறது. டெஸ்ட்டுனாலே என்ன பண்ணுன்னு, நல்ல எக்ஸாம் மேலே போக 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 கொஸ்டின் பேப்பரும் டஃப்பாக தான் இருக்கும். எல்கேஜிக்கு கொஸ்டின் பேப்பர்னா யார் வேணால் பதில் சொல்லலாம். ஐஏஎஸ் கொஸ்டின் பேப்பர்னா, நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்னா டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு ஏத்தாப்பில் தான் டெஸ்ட் வைக்கணும். அப்போ தான் அதோட குவாலிட்டி இருக்கும், அதோட தரம் இருக்கும். அப்போல நம்மள மாதிரி மனுஷால்கிட்ட பரமேஸ்வரன் வந்தார்னா வேணால் இதெல்லாம் கேட்க மாட்டார். சிறு தொண்டர் மாதிரி 63 பேரில் ஒருத்தராக அவர் உட்கார போகிற நாளைக்கு கோவில்னா அவருக்கு ஏற்ற டெஸ்ட் தானே வைக்கணும். அதனால தான் இத்தனை கண்டிஷன் போட்டார். ஆனால் வேடிக்கை என்னென்ன, அத்தனைக்கும் அசரல்ல சிறு தொண்டர், அதுதான் வேடிக்கை. அதனால தான் இன்றைக்கும் அவரை 63 தூக்கிண்டு தோளில் தூக்கிண்டு நாம் கொண்டாடுறோம். அப்படின்னா எல்லாரும் எத்தனையோ பேர் பக்தி பண்ணியிருக்கா. ஆனால் இவா பண்ணினாப்புல பக்தி இன்னொருத்தர் பண்ண முடியாது. அவளுக்கு ஈடு அவளே தான். அதைத்தான் சொல்கிறார், வாளால் மகவறிந்து ஊட்டவல்லையே நல்லேன். பெத்த குழந்தையே தங்கையாலே நறுக்கி உனக்கு சாப்பாடு போடுறாப்புல நாங்களாக இருந்தால் நேவேத்தியம் கூட பண்ண மாட்டோம் உனக்கு, கோயா சரிதான்னு. அதை மாதிரி எனக்கு பண்ணுற தைரியம் எனக்கு வராதுப்பா. எனக்கு இன்னும் பந்த பாசம் அகரல. அதனால் என்னால் பண்ண முடியாது. நீ என்கிட்ட வந்து உன் குழந்தைய கொடுன்னு கேட்டால் நான் கொடுத்துருக்க மாட்டேன். சிறு தொண்டர் மாதிரி என்னால் பக்தி பண்ண வராது. வாளா மகவறிந்து ஊட்டவல்லேன் நல்லேன்.